நெல்லையில் போலீசார் சிறுவனை சுட்டுப்பிடித்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்ற தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். அந்த பகுதியில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது? காவல்துறையினர் எதற்காக அங்கு சென்றார்கள்? இந்த சிறுவனின் குற்ற பின்னணி என்ன? மேலும் கள நிலவரம் என்னென்ன? அதாவது நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி காவல் நிலையத்திற்கு எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில அந்த இளம் சிறார், அதாவது இந்த துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த இளம் சிறார் மற்றும் இன்னொரு நபர் ஆகிய இருவரும் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த சக்தி என்ற நபர் வந்தபோது அவரை இருவரும் சேர்ந்து அரிவாளால் வெட்ட முயற்சித்திருக்கிறார்கள். அப்போது அவர் உயிருக்கு பயந்து அந்த குளக்கரையிலிருந்து அவர் அங்கிருந்து தப்பி ஓடி பாப்பாக்குடி ஊர் பகுதிக்குள் வந்திருக்கிறார். அப்போது அங்கு அலறசத்தம் கேட்ட பொதுமக்கள் அவர்களை தடுக்க முயற்சித்த போது பொதுமக்களையும் அரிவாளால் வெட்ட முயற்சித்திருக்கிறார்கள். இந்த தகவல் பாப்பாக்குடி காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்ட சூழல்ல ரோந்து பணியில் இருந்த போலீசார் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை தடுக்க முயற்சித்த போது அந்த சிறப்பு காவல்படையுடைய காவலர் ரஞ்சித் என்பவரை அந்த சிறார்கள் அரிவாளால் வெட்டியிருக்கிறார்கள். இதுல காலில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக பொதுமக்களும் அந்த போலீசாரும் அலறிடித்து ஓடி அங்கங்கே இருந்த அந்த வீடுகளுக்குள் புகுந்து உயிருக்கு உயிரை தப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தகவல் காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கப்பட்டு கூடுதல் காவலர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போது சம்பவ இடத்துல சென்ற உதவி ஆய்வாளர் முருகன் என்பவர் அந்த சம்பந்தப்பட்ட சிறார்கள் மீது தவறு இருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த போது அவரையும் மீண்டும் அவரையும் வெட்ட முயற்சித்து அவர்களையும் மிரட்டி இருக்கிறார்கள். அப்போது நாங்க பகுதியில் இருந்த ஒரு வீட்டிற்குள் இருவரும் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட போலீசாரும் உடனடியாக தஞ்சம் புகுந்த போது அந்த வீட்டிற்குள் அடைக்கலம் புகுந்த அந்த வீட்டுக்குள்ள காவல்துறையினர் வெளியே வர சொல்லி மிரட்டி அந்த அப்பகுதியில் இருந்த பெண்களை அறிவாளர் வெட்ட முயற்சி நடந்திருக்கிறது. இந்த சூழல்ல போலீசார் உடனடியாக தற்காப்பிற்கும் அங்கு உள்ள அசம்பாவித சம்பவங்கள் வேறு எதுவும் நடந்துடக்கூடாது என்பதற்காக இந்த துப்பாக்கி சூடு பிரயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போது இந்த கதவுக்கு பின்னால் இருந்து சுட சுட்ட போது அந்த கதவு வழியாக குண்டு துளைந்து அந்த இரண்டு சிறார்கள் ஒருவர் மீது காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கிருந்த சிறார்கள் துப்பாக்கி சூடு நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு தப்பியோடிய நபர்களும் தேடப்பட்டனர். அப்போது மார்பு பகுதிக்கு அருகே காயம் ஏற்பட்டு இளஞ்சிறார் ஒருவர் கிடந்ததை கண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த அரிவாளால் காலில் வெட்டுப்பட்ட காவல்படையுடைய காவலர் ரஞ்சித் மற்றும் சக்தி ஆகிய இருவரையுமே உடனடியாக மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதில் 3 பேர், அதாவது துப்பாக்கியால் சுடப்பட்ட இளஞ்சிறார், அரிவாள் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் சக்தி, அதே போல அந்த காவலர், அதாவது காலில் காயம் ஏற்பட்ட காவலர் என 3 பேரும் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். தப்பி ஓடிய மற்றொரு இளஞ்சிறார், அதாவது அந்த மது அருந்திய போது இருந்த இளைஞரையும் போலீசார் தேடிய போது இன்று காலை காட்டுப்பகுதியில் வைத்து அவரையும் பிடித்து விசாரணை பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தற்போது பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தால் பெரும் பரபரப்பு பகுதியில் நிலவி வருகிறது. ஏற்கனவே இந்த 2 இளஞ்சிறார்கள் மீது வெடிகுண்டு வீச்சு சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் இருந்து வருகிறது. தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில 2 வழக்குகள், அந்த 2 சம்பந்தப்பட்ட 2 நபர்கள் மீதும் 2 வழக்குகள் பதிவுபட்டிருக்கிறது. சக்தி என்ற நபரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் ஒரு 9 பிரிவின் கீழ் வழக்குகளும், அதே போல காவல்துறையினரை அரிவாளால் வெட்ட முயற்சித்த சம்பவத்தில் 11 பிரிவின் கீழ் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில இளஞ்சிறார் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இளஞ்சிறாருக்கு அவர் தந்தை முன்னாடியே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயத்துடன் அவரும் தற்போது மருத்துவமனையில சிகிச்சை நடந்து வருகிறது. தற்போது அவர் உடல்நலம் நல்லா இருப்பதாக மருத்துவமனை வட்டார தகவல் வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து இரு தரப்பினரையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் போலீசாரும் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயரதிகாரிகளும் சம்பவ இடத்துல தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேறு ஏதேனும் அசம்பாவித சம்பவம் ஈடுபடக்கூடாது என்பதற்காக உயரதிகாரிகள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த பகுதியில தொடர் கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.